மாமா இத பாருங்களேன். கல்பனா, கல்பனா, அப்பல என்னடா என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க மாமா. கல்பனா, சுதா என்னன்னு தெரியல. என்ன ஆச்சுடா? வந்தது வராதுமா எதுக்கு கல்பனா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அவ வரட்டும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏய் கல்பனா, ஏன் இப்படி கத்துறா? என்னடா? அண்ணா என்னண்ணா இரு சுதா. என்ன அருண், மனசு மாறிட்டியா? அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏதோ புருஷன் மாதிரி உரிமையா பேர்ல சொல்லி கூப்பிடுற. கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நானு. நீ வேற என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத, இப்படி வா. ஏய் டேய். ரஜிதா மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த? எதுக்கு அப்படி செஞ்ச? எனக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீ யார் முதல்ல? உங்க வருங்கால பொண்டாட்டிங்க. ஏய் அருண், இந்த பார், நடக்காத விஷயத்த நீ வேணா நம்பிக்கிட்டு இரு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல ரஞ்சிதா மேல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. முடியாது அருண். நான் ஏன் கேஸ வாபஸ் வாங்கணும்? ஏய், ரஞ்சிதா மேல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி நீங்க நினைக்கிறீங்க அருண். ஆனா ரஞ்சிதா தான் உங்களை கொல்ல பார்த்தான்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த சந்தேகத்தை உன்னோட வச்சுக்கோ. கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எதுக்கு போன? அதுக்கெல்லாம் உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு யாரு பெர்மிஷனும் தேவையில்ல அருண். நீங்க என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா நான் உங்களை என் புருஷனை தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை ஒருத்தி கொல்ல பாத்திருக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு அவளை மன்னிச்சு விட சொல்றீங்களா? அவ பண்ண காரியத்தால நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா அருண்? நீங்க பொழப்பீங்களா மாட்டீங்களான்னு நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் அந்த ரஞ்சிதா தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அம்மா, உடனே இவள கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்கம்மா. நான் எப்படிடா சொல்ல முடியும்? கல்பனாக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு. உனக்கு உடம்பு முடியாம போனது அவளால ஏத்துக்க முடியல. அதுக்கு காரணம் ரஞ்சிதான்னு அவ சந்தேகப்படுறா. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் புகார் கொடுத்திருக்கா. அதுல எதுவும் தப்பு இல்லையே. அது மட்டும் இல்ல, ரஞ்சிதா மேல எந்த தப்பும் இல்லைன்னா அத அவ நிரூபிச்சு காட்டட்டும். நீ எதுக்காக அவளுக்காக மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. இவரு நேரா ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரஞ்சிதாவை பாத்திருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போட்டாங்கன்னு அவன் நீலி கண்ணீர் வடிச்சிருப்பா. எப்படியாவது கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்கன்னு இவன் கிட்ட கெஞ்சிருப்பா. அவ கீ கொடுத்து அனுப்பி வச்சனாலதான் இவன் இங்க வந்து பொங்குறான். வித்யா, மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு ஆடுறதுக்கு நான் அவனுக்கு குழந்தை கிடையாது. எனக்கும் புத்தி இருக்கு, சுய அறிவு இருக்கு. ரஞ்சிதா நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தா அவ மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அவ தப்பு செய்யவே இல்ல. என் குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்காக தான் அவ எனக்கு மருந்து கொடுத்திருக்கா. அருண், அந்த மருந்த குடிச்சதுனாலதான் நீங்க ரத்த வாந்தி எடுத்தீங்க, மயக்க போட்டு விழுந்தீங்க. அது மட்டும் இல்லாம உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தீங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா அருண்? மூலிகை மருந்தால அந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. மருந்துங்கிற பேர்ல அந்த ரஞ்சிதா தான் எதையோ கலந்து கொடுத்திருக்கா. நான் சொல்றத நம்பி அவகிட்ட போய் சண்டை போடாம ஏன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கல்பனா, அந்த ரஞ்சிதா ஏதோ மந்திரம் போட்டு மயக்கி இவன் மூளைய மழுங்கடிச்சிட்டா. அவ சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு இவனை நம்ப வச்சிட்டா. அதனாலதான் இவன் ஏண்டி விஷம் வச்சேன்னு அவகிட்ட சண்டை போடாம நம்ம கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான்.